أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வழிகாட்டுதல் சிறந்தது நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய தூதரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். மார்க்கத்திலே புதிதாக கூட்டப்பட்ட காரியங்கள் ஒன்றொன்றும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை இத்தருணத்தில் நினைவூட்டியவனாக இறைவனுடைய அருட்பெரும் கிருபை நாமெல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே இறைவன் ஒருவன் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களாக நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கணம் நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை சிந்தித்து பார்த்தார். உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருந்தும் இறைவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் தன்னுடைய சமூகமாக குறிப்பிடுகிறார், தன்னுடைய மக்களாக குறிப்பிடுகிறார். அந்த மக்களுக்கு அவர் ஒரு பெயரை விடுகிறார். அந்த மக்கள் யார்? அந்த மக்களுக்கு பெயர் என்ன? அதுதான் முஸ்லிம் சொல்லக்கூடிய, இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய நாம். இந்த நேரத்தில் இந்த பெயர் அல்லது இந்த அடையாளம் இறைவன் நமக்கு சூட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இதற்காக நாம் பட்ட பாடை, நான் செய்த முயற்சி என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக நான் செய்த முயற்சி என்ன என்று கேட்டால், மற்ற மக்களுக்கு கிடைக்காத ஒரு அருள் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இறைவனுடைய அருள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் இந்த அருளுக்காக நாம் பெரிய எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு தேவை இருக்கு. இப்போ இன்றைக்கு தொழில் ரீதியாக ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனையாக என்ன கேட்போம்? இறைவா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, அல்லது என்னுடைய வீட்டுக்கு இந்த பொருள் தேவைப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு சில தேவைகள் இருக்கிறது, தேவையை நிறைவேற்றித்தான் அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த தேவையை இறைவன் நிறைவேற்றி விட்டால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா? அது மாதிரி இந்த மார்க்கத்தில் நம்மை நாமே சேர்த்துக் கொள்வதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை எதுவும் கேட்டிருக்கிறோமா? இறைவா, எப்போ கருவறையில் இருக்கும்போது, தாயின் கருவறையில் இருக்கும்போது, இறைவா என்னை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்து கேட்டோமா? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொன்னா அதற்காக நாம் எடுத்த முஸ்லிம்கள் என்னன்னு சொன்னா பெருசா எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எப்படி நமக்கு இந்த மார்க்கம் கிடைக்குதுன்னு சொன்னா இது அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
இறைவன் எதை எதிர்பார்க்கிறான், இறைவன் தன்னுடைய மக்கள் எதை செய்து தன்னிடத்தில் மீண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் செய்கிறோமா என்ற ஒரு சிறிய சுய பரிசோதனை தான் நீங்கள் இருக்கிற நேரத்தில் நாம் காண இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சமூகத்திலே இஸ்லாமிய சமூகம் இறைவனை எப்படி விளங்க வேண்டும், இறைவன் சொல்லலாளர் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். சொல்ல போனால் என்ன கொள்கைகள் இருக்கிறது என்பது தெரியும், அதை பின்பற்றுவதில் தான் நம்மிடத்தில் பல பேருக்கு சிக்கல்கள் இருக்கிறதே தவிர இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற கோட்பாடுகள் கொள்கைகள் தெளிவாக நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு கொள்கை, மரணம் குறித்து இஸ்லாம் சொல்கிற செய்தி என்ன? நம்ம எல்லாம் வளர்க்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மரணம் குறித்து ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தா ஒரு மாற்று மத சகோதரர் வந்து அவரை கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்போம், தோழர மரணம் என்பது உண்டா அப்படின்னு அவரை கேட்கிறோம் வச்சுக்கீங்களேன். அவர் என்ன சொல்வாரு? ஆமான்னு சொல்லுவார். நம்மளும் என்ன சொல்லுவோம்? ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து கேட்டா அவர் என்ன சொல்வாரு? மரணம் இருக்கா இல்லையா, ஒரு மனிதன் மரணிப்பானா இல்லையான்னு கேட்டா மரணிப்பான் என்று சொல்லுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் சில கேள்விகளை கேட்கும் போது மற்ற மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மாற்று மத நண்பர்களிடத்துல இந்த மரணம் குறித்து சில ஆழமான கேள்விகள். உதாரணத்திற்கு இந்த மரணம் எப்போது வரும்னு கேட்டா எப்போது சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லையா? அவசரமா தான் பேசுவீங்களா? நான் இப்ப நல்லா தானே இருக்கிறேன், இந்த கேள்வி இப்ப தேவையா அப்படின்னு கேட்பேன். ஒருவேளை பதில் சொல்ல அவருக்கு விருப்பம் இருந்தா கூட எப்படி பதில் சொல்லுவாரு? நான் இப்ப நல்லா தான் இருக்கிறேன், என் உடம்புல எந்த பிரச்சனை இல்லை, கடைசியா ஒரு மாசம் ஹெல்த் செக்அப் பண்ணதுல உடம்பு நல்லா இருக்கு, சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, எந்த பாதிப்பும் எனக்கு இல்லை, அதனால நான் 30-40 வருஷம் வாழ்க்கை சொல்றேன். இதே கேள்விய நம்ம சகோதரர்கள் கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? பாய் மரணம் எப்போ வரும் பாய் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு பொதுவான பதில் சொல்லுவாங்க, பாய் மரணம் எப்பனாலும் வரும் பாய். இப்ப அடுத்த கேள்வியாக மரணம் எப்படி வரும் என்ற கேள்வி அந்த மாற்றம் கேட்டா பாய் நீங்க இன்னும் விடலையா, இந்த கேள்வி நீங்க விட மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்பாரு. அதை பதில் சொல்வதற்கு அவர் யோசிப்பார். நம்ம மக்கள் என்ன சொல்லிருப்பாங்க? எப்படினாலும் வரும், இயற்கையோ செயற்கையோ நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி எப்படினாலும் வரும். எப்போது வரும்? அதாவது இந்த காலையா மாலையா சாயங்காலமா இப்படி நாம கேட்கும் போது எப்போது நாள் வரும். இந்த மரணம் குறித்து நம்முடைய பதில் எப்படி இருக்கு? எங்க வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், எப்போது வேண்டுமானாலும் வரும். மரணம் குறித்து பொதுவான பதிலை தான் நாம் சொல்லுவோம். ஏன்னா இந்த மரணம் எப்போது நாள் வரும் நம்ம விளங்கிருக்கோம். 5 மாதம் கூடும் இதுரிக்கும் போது நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கான மரணம் நிச்சயம் நிகழும் என்பதை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன் வசனத்துல சொல்லிட்டார். அதை வச்சுதான் நம்ம விளங்கிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், உலகத்துக்கும் தீ உருஜி முசையரா, நீங்க வலுவான கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கான மரணம் வரும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அது போல மரணம் எங்கு நமக்கு நடக்கணும்னு அல்லாஹ் வச்சிருக்கானோ அங்க நடக்கும். இதில் மாற்றம் இருக்கிறது நமக்கு இல்ல பாய், அப்படிலாம் இல்லை, நீ சொல்றதா தப்பு நம்ம சொல்ல போறோமா? ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்க முடியாது, இப்படிதான் நடக்கும். ஆனா இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் சொல்லுகிற செய்தி என்ன? மரணத்தை இன்னும் இலகுவா ஒற்றை வரியில் புரிந்து கொள்ளும் விதமா நாம் சொல்லலாம். இதோ பேசிக் கொண்டிருக்கிற நான் கண்டிப்பாக பேசிவிட்டுதான் இந்த வேலையிலிருந்து இறங்க வேண்டும் என்றால் உறுதிக்கு சொல்ல முடியுமா? கேட்கின்ற இன்றைக்கு சகோதரர்களாக நம்ம வந்திருக்கிறோம், பயானுக்கு வந்திருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் ஆரோக்கியமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உயிருடன் இந்த சபையை விட்டு கலந்துள்ளோம் என்று சொல்ல முடியும்? அல்லாஹ் நாடினால் எனக்கு மரணம் நிகழலாம், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு மரணம் நிகழலாம். இதைத்தானே நம்புறோம். எப்போதுனா இப்ப கூட நிகழலாம் என்பதைத்தானே சொல்றோம். இப்படி மரணம் குறித்து ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா ஆழமா புரிஞ்சிருக்கிற நம்மிடத்துல இந்த இன்னொரு முக்கியமான புரிதல் என்ன என்று சொன்னால், எப்போது வேண்டுமானால் என்னுடைய உடல் என்னுடைய ஆத்மா மரணிக்க இருக்குதுன்னு சொன்னா நான் என்னுடைய இறைவனை சந்திக்க இருக்கிறேன். இறைவனை சந்திக்க இருக்கிற என்னுடைய ஆத்மா நல்ல முறையிலே இறைவனை சந்திக்கணுமா, அல்லது பாவமான காரியங்களை செய்தவனாக என்னுடைய ஆத்மா இறப்பை நோக்கி போகணுமான்னு நம்ம யோசிக்கிறது. இந்த நேரத்துல நன்மை குறித்த சிந்தனைகளை நாம் விதைப்பதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே உலகத்துக்காக செய்கின்ற அந்த முஸ்லிம்களை முயற்சிகளை விட
24 மணி நேரத்திலே குறைந்தது 8லிருந்து 12, 14 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யும். பிறகு 6லிருந்து 8 மணி நேரம் தூங்குகிறோம். மீதி போன் பார்க்கறது கொஞ்ச நேரம், நம்ம தயாராகிறது கொஞ்ச நேரம், நம்ம டிராவல் பண்றது கொஞ்ச நேரம்னு இப்படி பிரிச்சுட்டோம் சொன்னா மார்க்க விஷயங்களை செய்வதற்கான நேரம் எங்க இருக்கிறது? அல்லது நமக்கு இறைவன் கட்டளையிட்ட அடிப்படை இபாதத்துகள் இருக்குல்ல, நம்ம ஒன்றும் பெரிய போர்க்களங்களை சந்திப்பதில்லை, பெரிய தாவாக்களுக்கு போறதில்லை. அடிப்படையாக ஒரு முஸ்லிம்க்கு இறைவன் விட்ட கட்டளை என்ன? 5 வேளை தொழுகிற கட்டளை. அதை கூட நிறைவேற்றுவதில் இன்றைக்கு கடுமையான தாமதத்தையும் கடுமையான பொருள்போக்குத்தனத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? ரொம்ப வேண்டாம். இன்றைக்கு காலையில் நம்ம எத்தனை பேர் பதில் சொல்லணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு திராணி இருக்கிறது? அப்படி இந்த ஜும்மாவுக்கு கூட்டம் பதில் வருவதில்லை. சொல்ல போனால் 10 நேரத்தில் தான் எல்லாரும் வீட்டில் இருப்போம். மற்ற நேரத்தில் கூட ஒளிவிட்டமாக வேறு இடங்களுக்கோ நம்முடைய கடைகள் வியாபார வணிகத்தில நம்ம இருந்திருப்போம். ஆனால் 10 நேரத்தில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற நமக்கு பதில் சொல்வதிலே கடுமையான கஷ்டம். இதை நம்ம பார்க்கும்போது மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் எதிர்கொள்கிற அந்த திராணிகள் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? மரணம் எப்ப எவ்வளவு கேட்டா இப்போ எப்படாலும் வரும் சொல்லிடுவோம். இப்போ வந்தா ஏற்கலையா? பல ஆர்ப்பாட்ட காலத்துல இந்த ஜமாத் சந்திச்சிருக்கோம். தொகை ஜமாத் எதுக்கு ஃபேமஸ் சொல்லி எதுக்கு ஃபேமஸ்? ஆர்ப்பாட்டம் தான் ஃபேமஸ். அதுல அதிகமாக பேட்டாளர்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? ஒரு அநீதிக்கு எதிராக ஆர்ப்பாட்ட காலத்துல நிற்போம் நம்ம எல்லாம். பேட்டாளர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த கூட்டம் மரணத்தை கூட சந்திக்க தயார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி விண்ணை கூட்டும் அளவுக்கு ஒரு கோஷம் போடுவோமா இல்ல? என்ன கோஷம்? அல்லாஹ் வந்து அது ஆமோதிக்கும். அப்போ மரணத்தை கூட சந்திக்க தயார், அந்த அநீதிக்கு எதிராக நாம் போராடுற நம்மளுடைய அடிப்படை கடமைகளாக இருக்கிற கொள்கைகளை நிறைவேற்றுவதில் இல்லைன்னு சொன்னா அந்த மரணத்தை சந்திக்கும் போது என்னுடைய உயிர் இறைவனிடத்திலே நன்மையான உயிராக எப்படி போய் சேரும்? இன்றைக்கு உலக காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் அவர்களுக்கு கொடுப்பதில்லை? ஒரு காலத்துல நம்மள எப்படி இருந்தோம் தெரியுமா? சில பேர் கதை சொல்லுவாங்க. இந்த லாயம் எடுத்துக்கிட்டாலே போதுமே, நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாயம் மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே நீங்க பேசிக்கிட்டா என்ன சொல்லுவீங்க? முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சின்ன ஓலை பூசையில் இருந்தோம், அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கு பள்ளி கட்டி வந்து விட்டோம், ஆனால் மக்களுடைய கூட்டம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுறேன், இது மாதிரி இன்னொரு சொல்லலாம். அன்னைக்கு தாவா செய்வதற்காக அழைப்படி செய்வதற்காக அவ்வளவே மக்கள் வந்திருந்தாங்க, இளைஞர்கள் வந்திருந்தாங்க. இன்றைக்கு அது போல இல்லை அப்படின்னு சொல்றோம்னா இது எதை வெளிப்படுத்துகிறது? இறைச்சம் அல்லது இறைப்படி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்வது மட்டும்தானா? இந்த ஏற்றுவாதிகள், இந்த பழமையான ஏற்றுவாதிகள் சொல்லுவாங்க, இளைஞர்களை தான் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கு கம்மியில பின்பற்றுறீங்க, நாங்களாம் தலா பின்பற்றுறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு காலம் தூக்கி சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய அமல்களை பார்க்கிறாரே தவிர ஒரு காலத்தில் செய்ததற்கு இப்ப என்ன செய்கிறோம்? கரெக்டா இந்த சிச்சுவேஷன்ல மார்க்க ரீதியாக அல்லது இந்த மார்க்கத்துக்காக மக்களை அழைப்பு செய்கிற அழைப்புப்படியில் என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது? இன்றைக்கு தாவா பணிகளை எல்லாம் அதிகப்படியாக செய்வதை தாண்டி நம்முடைய அடிப்படை கடமைகளை செய்வதிலே கடுமையான குறைபாட்டுடன் இருக்கிறோம். ஏன்? உலக காரியங்கள் நம்மை மிஞ்சிவிட்டது. இன்றைக்கு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை இன்றைக்கு மார்க்க ரீதியான விஷயங்கள் கொடுக்கறதில்லை. அதுவும் குறிப்பா ஆண்கள் அதிகமாக நாம் சொல்கின்ற ஒரு அடிப்படை காரணம், ஒரு பயம் இருக்கு அப்படின்னா வருவதில்லை. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லுவோம்? எனக்கு கடை இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வெளியே பயம் இருக்குன்னா அதுக்கு இந்த காரணத்தை தான் சொல்லுவோம். இப்படி காரணங்களை சொல்வது எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த உச்சத்துக்கு தான் சொல்லுவோம். ஆனா கடைசி சொல்லி 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 இன்றைக்கு நம் சமூகத்திலே பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்கள் கொடுப்பதில்லை. நல்ல பாருங்க, வார வாரம் பெண்கள் பயம் கிடக்கும், வார வாரம் ஆண்களுக்கு பயம் கிடக்கிறதா? பெண்கள் வீட்டில் வந்துருவாங்கன்னா பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிறாங்க, அவர்களும் வேலைகளை செய்யறாங்க. ஆனா முக்கியத்துவம் கொடுக்கிறத பாருங்க, ஒரு பயான்னா யார் முதல்ல வந்து நிற்கிறா? அப்ப ஆண்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே முன்னுரிமை பெற வேண்டாமா? காலகட்டத்தில் பெண்களை
பெண்களுக்கு செய்யறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்க கூடாதான்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க அப்படி தலைகீழாக இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த மார்க்கத்தை அல்லது நம்முடைய இறை செய்தியை இறைப்பணியை ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நிப்பாட்டி விட்டு தற்போது நம்முடைய செயல்பாடுகள் உலகத்தோடு கொண்டு இருக்குன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை மரணித்ததற்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கான நோக்கம் என்ன? இன்னைக்கு ஒத்தொத்தரையும் கூப்பிட்டு கேட்டா நான் வந்ததுக்கான நோக்கம் இந்த உலகத்துல போகாத இடம் இல்லாம இருக்கும், எல்லா இடத்துக்கும் போகணும், அதுக்குதான் வந்திருக்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த உலகத்துல நல்ல ஆடம்பரமா வாழணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுக்குதான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கத்தை நம்மை படைத்த நம்முடைய இறைவன் சொல்லி காண்பிக்கிறார். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர எதற்காக நான் படைக்கல. இந்த உலகத்துக்கு நம்ம வந்தது நோக்கம் என்ன? தொழில் செய்யவா, படிக்கிறதுக்கா, வேலை பார்க்கறதுக்கா, ஜாலியா இருக்கிறதுக்கா? இல்ல, நம்ம படைச்ச நம்முடைய இறைவன் சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பியதன் நோக்கம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அனுப்பிய செய்யறோமா? உலகத்திற்காக செய்கிற காரியங்களை இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது எங்கேயோ மிக தூரத்தில் நபிகள் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது போன்ற ஒரு சபையிலே மக்கள் மத்தியிலே சகாபாக்கள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? பசியோடு இருக்கிற மிருகங்கள், பசியோடு இருக்கிற விலங்குகள் சில உணவு பாத்திரத்தை பார்த்தால் பாஞ்சி வந்து அந்த உணவு பாத்திரத்தை காலி செய்வது போல ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் முஸ்லிம்களாகிய உங்களுக்கு மற்ற சமூகத்தின் மூலமாக கடுமையான துன்புறுத்தல் நடைபெறும் அப்படின்றாங்க. இதை கேட்டோம்னா சகாபாக்கள் மத்தியில ஒரு சலசலக்கம். சகாபாக்களுக்கு ஒரு சலாமி கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நாங்க அப்ப எண்ணிக்கையில குறைவா இருக்கோமா அப்படின்னு கேட்கிறோம். இன்றைக்கு இஸ்லாம் இந்தியாவில் இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்தும் என்ன சொல்லுவாங்க? சிறுபான்மை சமூகம்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம சிறுபான்மை தானே. இதே மாதிரி கேட்கிறாங்க அந்த நம்பிக்கோடு. யார சொல்ற நாங்க சிறுபான்மையா இருக்குமா, நாங்க எண்ணிக்கையில குறைவா இருக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க எண்ணிக்கையில் அதிகமாக தான் இருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் வலு ஏற்பட்டுவிடும் என்று ஒரு அரபி வார்த்தையை சொல்றாங்க. நான் சகாபாக்கள் கேட்கிற யார் சொல்லலாம், வலுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா என்ன கேட்கும்போது, இந்த உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் தான் வலு அப்படின்றார். இந்த ஹதீஸ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம திரும்ப அப்படி படிச்சு பார்த்தா ஏதோ தற்காலத்தில் நடக்கிற சம்பவங்களை அடிப்படையாக வச்சு சொன்ன மாதிரியே பலஸ்தீன் என்ற ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாரு. இன்றைக்கு இந்திய உலகத்திலேயே இரண்டாவது பெரிய அதிகமான மக்கள்களை கொண்ட ஒரு மதம் மார்க்கம் எது சொன்னா நம்ம இஸ்லாமிய மார்க்கம். ஆனா அந்த பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்படும் போது நம்மால் ஏதாவது செய்ய முடிஞ்சா? எவ்வளவு நாட்டிலே முஸ்லிம் அரசாங்கங்கள் இருக்கின்றன, எவ்வளவு பெரிய அதிபதியாக ஆட்சியாளர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, என்னத்தை செஞ்சாங்க? நம்ம எல்லாம் பல நேரத்தில் திருக்கமா, சவுதிய துபாயை பற்றி திருக்கமா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிவு கொடுக்குறாங்க துபாயுடைய போலீஸ், நாங்கள் எக்காலத்தை கொண்டு இஸ்ரேலை எதிர்க்க மாட்டோம் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்கிறாங்க. எதிர்க்கு ஒரு சகோதரன் பாதிக்கப்படுகிறான், கொள்கை சகோதரன் பாதிக்கப்படுகிறான், அவனுக்கு ஆதரவாக நம்முடைய நிலைப்பாட்டை அறிவிக்காமல் அவனை அடிக்க துணிக்கிற, கருவறுக்க துணிக்கிற ஒருத்தருக்கு எதிராக ஆதரவாக தன்னுடைய ஆதரவை ஒரு முஸ்லிம் போலீஸ் காவல்துறை வந்து வெளிப்படுத்துன்னு சொன்னா அதுக்கான காரணம் ரெண்டே விஷயம் தான். அது சொல்ற அந்த 2 விஷயம் தான். இந்த உலகத்தை நேசிச்சுதான் மரணத்தை வெறுக்கிறாங்க என்பதுதான். இந்த உலகத்தை நேசிக்க போய்தானே, இந்த உலகத்தில் அவர்களுடைய நட்பு வேண்டும், இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடக்க வேண்டும், அவருடைய பொருளாதாரம் டாலர் தான் எனக்கு வேணும் நினைச்சதுனால தானே இன்றைக்கு பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அதன் மூலம் இன்றைக்கு எத்தனை உயிர்கள் 43,000 பேர் இறந்து போகிறார்கள். பல பல ஆசிரியர்களுக்கு கால்கள் இல்லாத சூழல்கள் இருக்கின்றன. அந்த இடத்த இப்ப பலஸ்தீன்ல அந்த போர் வந்து நிப்பாட்டி, ஆனா 2 வருடம் ஆகுமா அங்க உள்ள குண்டுகளை வெளியெடுத்து போட்டு கிளீன் பண்றதுக்கு அவ்வளவு குண்டுகள் கிடக்கின்றன. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தி அப்படி ஒப்பிட்டு பாருங்க.
நம்மால நம்ம எதிர்க்க முடியல கேட்டு சொன்னால் நாம் எல்லாம் இன்றைக்கு உலகத்தை நேசிக்கிறோமே தவிர மார்க்கத்துக்காக மறுமைக்காக நம்முடைய செயல்பாட்டை அமைக்கிறது என்பதுதான் அடிப்படையான நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு உலகத்தை நேசிக்கிற மக்களாக மாறிட்டோம், மரணத்தை வெறுக்கிறோம். இப்ப நம்ம மன்னிக்க சொல்ல மன்னிக்குமா மாற்றத்துக்காக வெறும் வாய் வார்த்தையா பேசுவது அல்ல, அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறார். இன்றைக்கு மரணம் என்ற அந்த ஆன்மான கலந்த அந்த கூட்டம் மரணத்தை சந்திக்க கூட தயாராக சொல்கிற நமக்கு மரணம் இப்போ வந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு இப்பதான் பிசினஸ் செட் ஆயிருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பு இப்படின்ற கமிட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம சொல்ல அல்லாவே சொல்றான். உங்களுக்கு மரணம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் நீ அவகாசம் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்போமா? எதுக்கு அவகாசம்? நான் இந்த உலகத்துக்கு போயிட்டு நற்காரியத்தை செய்து வாக்குமின சாரி திரும்ப வருவது கிட்ட நல்லவனாக திரும்பி வருவேன்னு நம்ம சொல்லுவோமா? எப்போ இவ்வளவு காலம் கிடைக்கிற காலகட்டத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி நேரத்திலே உயிர் பிரிகிற நேரத்தில் அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்கும்போது அல்லாஹ் அவகாசம் தருவதில்லை என்பதுதான் உண்மை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ரொம்பலாம் வேண்டாம், இந்த சபையை எடுத்துக்கொள்வோம். இந்த சபையை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை எவ்வளவு கண்ணியம் மிக்க ஒரு நாள். வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் நமக்கே நம்ம வீட்டுல நம்மளுடைய உள்ளத்தில் ஐயோ வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பல கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம், ஏன் ஜும்மா தொழுகை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. பல சகோதரர்கள் தொழில் பண்ற சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? பாதி நாள் லீவ் விடுவாங்க. சில பேர் முழு நாள் வெள்ளிக்கிழமை தான் லீவ், ஞாயிற்றுக்கிழமை கடை வச்சுக்குவாங்க. எதற்கு? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்கா. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக தயாராகும், குளிச்சிருவோம் கண்டிப்பா. இன்னைக்கு என்ன செய்யணும்ன்றது சொல்றது அத்தனை பேசுவோமா? சில பேர் சும்மா கொடுக்குறாங்களா, எல்லாம் செய்யறாங்களா, எதற்கு? ஜும்மாவுக்கா. இப்படி ஜும்மாவுக்காக அழகாக சூப்பராக தயாராகனா உண்மையிலேயே இந்த ஜும்மாவுடைய தொழுகையை முழுமையான நன்மை பெற்ற சகோதரர்களாக நாம் ஆகிவிட்டோமா? இந்த நேரத்திலே இந்த ஒரு சமய உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பாங்கு சொல்வதற்கு முன் 5 பேர் தான் இருக்கிறோம். இதான் இது யாரையோ குறிப்பிட்டு சொல்வதற்காக அல்ல. எந்த சகோதரரையும் வாய்க்கு லேட்டா வந்தீங்கன்னு அட்டெண்டன்ஸ் போடுறது அல்ல. ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தாலும் மீண்டும் நினைவுறுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று வருகிற மலக்குமார்கள் வாசலில் நிற்பார்கள். எதற்கு? யாரெல்லாம் உம்மாவுக்கு வருகிறார்களோ அவருடைய பெயரை குறிப்பதற்காக. யாருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கும்? இங்க வந்து எல்லாரோட பெயர் குறிப்பிட்டிருக்குமா? இல்ல, அதான் உண்மை. யார் இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னாடி வந்தாரோ அவருடைய பெயரை மட்டும்தான் அவருடைய நோட்ல பதிவு செய்வாங்க. பதிவு செய்து எப்போது இமாம் மெம்பரில் ஏறி வாங்க சொல்லப்பட்டு விட்டதோ அந்த மலக்குமார்கள் தங்களுடைய புத்தகத்தை மூடி இதோ இந்த சபையில் ஒருவராக உட்கார்ந்து இருக்கிறார். அதனால கண்ணியம் பேசுறாரு. இந்த சபையில ஏதாவது கெட்ட வார்த்தைகள் பேசப்படுகிறதா? தேவையற்ற செய்திகள் பேசப்படுகிறதா? மாற்றத்துக்கு முரணான செய்திகள் பேசப்படுகிறதா? ஏன்னு சொல்றாங்க. பேசப்படுகிற செய்திகள் யாவும் அல்லாஹ்வுடைய திரு வசனங்கள், நபியுடைய பொன்மொழிகளை பேசுகிறோம். அப்படி பேசும்போது இந்த சபையில நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து துவா கேட்கிறாங்க, ஏதாவது கூட்டத்துக்கு அறமுறை கேட்கிறாங்க. ஆனா இதுல பெரிய வருத்தம் பாருங்க, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பயான் கேட்கிறோம், கடைசியில் தொழுவோம், பொழுதுக்குவோம். ஆனா அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிற இந்த 31ஆம் தேதி 1வது மாசம் 2025 இன்றைய தேதியுடைய ஜும்மாவில் கலந்து கொண்டவர்களுடைய அந்த புத்தகத்தில் யாருடைய பெயர் இல்லை. யாரெல்லாம் நம்மில் இமாம் மெம்பர் ஏறுவதற்கு பின்னாடி வந்தார்களோ அவருடைய பெயர் இல்லை என்பதை வருத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப எதுல இருக்கும் தெரியும். வந்தவருடைய நன்மை என்ன தெரியல. அல்லாஹ் நாடினால் நமக்கு நன்மை கிடைக்கும். இது ஏதோ நான் இன்றைக்கு உங்களுக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் இதை எனக்காக சொல்லுகிறேன். ஏன் எனக்காக சொல்றேன்? நான் உங்களுக்கு சொல்லும் போது இந்த விஷயத்தை நான் மாற்றி செய்வேனா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? கடைசியான வசனம், இவன் தப்புடன் மாறா கஷ்டப்படும். நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏன் சொல்றீங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் எப்படி இருக்கேன் கரெக்டா இருக்கும்னு நினைப்பேன். அது மாதிரி நீங்களும் இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நம்ம கரெக்டாக அல்லாஹ் சொல்றாங்க, பல்லிகு அன்னி உலகம் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தால் அந்த செய்தி என்ன பண்ணிருங்க மற்றவங்கள்ட்ட சொல்லிருங்க
இதை நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இதை எத்தி வைக்கும் போது என்ன ஆகும்? நாளைக்கு நாம லேட்டா படிக்கலாமா? லேட்டா படித்தா என்ன ஆகும்? ஒன்னே மக்கள் கேட்கலாம், என்ன பாய் நிறைய பேசுறீங்க, சீக்கிரம் வரணும்னா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் வந்தா என்ன அந்த சொன்னீங்க, ஆனா நீங்க வரலையே நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க பயந்தா ஓடி வந்துட மாட்டோம். அதெல்லாம் உண்மையே என்ன தெரியுமா? இந்த ஜும்மாவுக்கு வந்தால் என்ன நன்மை என்பது நமக்கு எல்லாருக்கும் பல முறை கேட்ட சம்பவம் தான். ஆனா மக்கள்கிட்ட நம்மளுடைய மூளை எப்படி இருக்குன்னு சொன்னா, எதையுமே உணர்வுபூர்வமாக விளங்காதது வரை அது நம் சொல் பேச்சு கேட்காது. நம்ம என்ன நினைச்சுக்கோங்க, ஜும்மாவுக்கு முதல்ல வந்தா என்னது மொட்டை குர்பானி கொடுத்தாங்க, ரெண்டாவது மாடு குர்பானி கொடுத்தாங்க, அடுத்து கோழி குர்பானி கொடுத்தாங்க. இப்படி இந்த குர்பானியுடைய அருமையை எப்ப நமக்கு தெரியும்? ஹஜ் பண்ணாலுக்கு நெருக்கமாக தெரியும். ஏன் இந்த அப்பதான் சமமான நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் ஆடு வளரம் நிகழ்ச்சி பாய் 10,000 ரூபாய் கிடைச்சா பார்த்தா 15 ரூபாய் 20 ரூபாய், அதுவும் இந்த கொம்பு நீட்டமான ஆடுக்கு 30,000 ரூபாய் கேட்கிறாங்க பாய். அப்பதான் நம்ம டிஸ்கஷன் ரொம்ப கடுமையா இருக்கு. மாடுக்கு நம்ம பேசுவோம் பாய், முன்னாடி தான் மாடு 10,000 ரூபாய்க்கு மாடு எடுத்துலாம், 10 மாடு போட்டுருவோம். 20,000 ரூபாய்க்கு வந்து மாடு வந்து இந்த குர்பானி பத்தி டிஸ்கஷனே நமக்கு அந்த பெருநாளோட ஒட்டி ஹஜ் பெருநாளோட ஒட்டி தான் அதோட அருமை தெரியுது. ஆனா ஒரு பெரிய நம்மளுடைய அறியாமையை பாருங்க, வார குர்பானி கொடுக்கிறோம். நம்ம வந்து எப்படி மிஸ் பண்ணிட்டோம்? உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த தினத்தில் யார் முதலில் இந்த பள்ளிக்கு வந்தாரோ, ஜும்மாவுக்காக முதலில் இந்த பள்ளிக்கு வந்தாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை ஒட்டக குர்பானி கொடுக்கிற நன்மை. அதை கட்டி என்ன வேலையை மாத்தி ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற நன்மை. உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வேலை வைங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டு ஒட்டகத்தை கொண்டு வர்றது அது நிறைய ஸ்பெஷலா இருக்கு. 30-40 ரூபாய் வைக்கல. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாடி ஏற்றிட்டு வருவாங்களா, எதுக்கு சும்மா வசூல் வருவாங்கல்ல, அதுல ஒரு உதாரணம் ஒரு மினிமம் ஒரு 100 ரூபாய் போடுறோம்னு வச்சுக்கீங்க. நாம முதல்ல வந்து ஒரு 100 ரூபாய் போட்டோம்னு சொன்னா நம்ம 100 ரூபாய் போட்டது சம்பளம் இல்லை. நாம இன்னைக்கு இந்த மார்க்கத்திற்காக ஒரு 30,100 ரூபாய் போட்டது சம்பளம். உதாரணத்துக்கு குறைந்தபட்ச வேலை ஒரு நாளைக்கு 30 ரூபாய் நிர்மத்தை வளர்க்க நம்முடைய நிலைமை இருக்கிறது. நாம எல்லாரும் அவ்வளவு பெரிய செல்வத்திற்காக எல்லாருக்கும் அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அவர்களுக்கு மாடு ஒரு 20,000 ரூபாய் வைங்க, ஒரு 100 ரூபாய் பக்கெட்ல போடுறீங்க. இந்த மார்க்கத்திற்காக இன்றைக்கு ஒரு தினத்தில் 20,100 ரூபாயை நீங்கள் தர்மம் செய்த நன்மையை பெற்றிருப்பீர்கள். ஆனால் விட்டுட்டோம். ஒரு ஆடு 10,000 ரூபாய் வைங்க, 10,000 ரூபாய் விட்டாச்சு. கோழி ஒரு 300 ரூபாய் இருக்குமா? முட்டைக்கு ஒரு 5 ரூபாய் இருக்குமா? 100 ரூபாய் போட்டாலும் 5 ரூபாய் கூட போடுறது சமமா இல்லையா? எளிமையா இலகுவாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற ஒரே காரணத்துக்காக நம்முடைய நேரத்தை காலத்தை ஒதுக்கி வைத்தா அந்த வெள்ளிக்கிழமை சும்மா வரல செய்யணும். அப்ப நம்ம என்ன மைண்ட் செட்ல இந்த செயல்பாடுகளை செய்யணும்னா, நம்ம இடத்துல இருக்க நம்ம அடிக்கடி மற்றவங்களமா சொல்லிருக்கோம், கடுமையான அசால்ட் எதுல? மார்க்கத்துல. அல்லாஹ் கிட்ட அசால்ட், அல்லாஹ் கிட்ட அசால்ட் சும்மா அப்பா விடுவாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நீதிக்கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல உதாரணம் ஒரு என்ஜினியர் இருக்கிறார், கதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு என்ஜினியர் இருக்கிறார். அவருடைய வேலையை வீடுகள் கட்டி கொடுக்கிறது அவருடைய ஒன்று. ஊர்ல நிறைய வீடு கட்டுறாரு, ஒவ்வொரு வீடு அருமையாக இருக்கு, சூப்பர் என்ஜினியரா இருக்காரு. அவர் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறாரு. ஒவ்வொரு வருடத்திலும் இறுதியில அவர் அந்த கம்பெனிக்கு என்ன எதிர்பார்க்கணும் சொன்னா, இந்த வருடம் என்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவாங்க, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் போட்டு வாங்க பார்க்காரு. முதல் வருஷம் பார்க்காரு, ஒண்ணு கிடைக்கல. 2வது வருஷம் பார்க்காரு, ஒண்ணு கிடைக்கல. 3வது வருஷம் பார்க்காரு, ஒண்ணு கிடைக்கல. இதுக்கப்புறம் அந்த கம்பெனியில இருக்கிறது வேஸ்ட் விரும்பி என்ன நினைச்சிடறாருன்னா, முதலாளி போய் சொல்லிடுறாரு, இதோட நான் வந்து உங்க கம்பெனில இருந்து அப்படின்றாரு. என்னப்பா அப்படிங்கும்போது பேச்சுவார்த்தை போது இவர் ஒத்துக்கல. சரிப்பா நீ நின்றுக்கோ, ஆனா கடைசியா ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நீ முடிச்சுட்டு நீ இங்க இருந்து போய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு நாள இந்த விசுவாசத்துக்காக நம்ம என்ன பண்றாருன்னா, சரி கடைசி ப்ராஜெக்ட் மட்டும் இவங்க வந்து எடுக்கிறாரு. பொதுவா ஒரு வீடு கட்டுறதுக்கு 10 ல இருந்து 12 மாசம் அந்த இந்தியர் வந்து டைம் எடுத்துக்குவாரு. இந்த ப்ராஜெக்டை எடுக்கும் போதே என்ன மைண்ட் செட் பண்ணிடுறாருன்னா, 6 மாசத்துல வீடு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு கேட்டாரு. வீடு கட்டுறதா இருந்தா இப்போ பார்த்து பொருள் வாங்குற நம்ம இந்த டைம் என்ன பண்றாருன்னா, கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் செய்தாரு.
செங்கலா சிமெண்ட் செங்கலா இருந்தாங்க, சுற்று செங்கலா இருந்தாங்க. அது இருக்கிறது என்ன இருக்கிறதோ செய்வான்னு செய்யல. மணலா சலிச்ச மணல் வேணுமா சலிக்காத எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கேட்கல. அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாம் முன்னாடி கலர் பார்த்து ஓகே பண்ற ஆளு டைல்ஸ் கடைக்க போகல, அங்கே ஏத்த சொல்றாரு, இங்க வந்து இறக்குறாங்க, டைல்ஸ் போறா ஒட்டி முடிச்சுட்டான். கடைசியில ஒட்டுமொத்தமா பினிஷிங்கா முடியுது. 4 மாசத்துல நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒட்டுமொத்த கூட்டையும் கூட்டிட்டு சாவியை கொண்டு போய் ஓனர் கிட்ட போய் கொடுக்குறாரு. ஓனர் ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா நீ இவ்வளவு ஸ்பீடா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டிய? நான் 8-10 மாசம் எடுக்கணும்னு நினைச்சேன், நீ 4 மாசத்துல முடிச்சுட்டேன்னோட சூப்பர் ரொம்ப வேலைக்காரன் தான் அப்படின்னு நல்ல இதெல்லாம் கொடுக்குறாரு. நம்மளால என்ன நினைக்கிறேன், இவ்வளவு சொல்லி எடுத்துக்கே நான் ஒண்ணு தரமாட்டேங்கிறாரு, சம்பள உயர்வு தரமாட்டேங்கிறாரு, போனஸ் தரமாட்டேங்கிறாரு, உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சரிங்க பாய், இதோட முக்கியமா சொல்லாம வளைக்கிட்டு கிளம்பி திரும்ப போற வர நம்மால் ஓனர் கூப்பிடுறாரு, ஒரு சாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அந்த சாதி திரும்ப இவர்கிட்டே கொடுக்குறாரு. பாய் இதெல்லாம் மறந்து வச்சிட்டீங்களா, எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா, இந்த சாவியும் உனக்குத்தான், இந்த சாவி இருக்கிற வீடும் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே சந்தோஷம் தானே படணும். இவ்வளவு காலம் நமக்கு இந்த கம்பெனில இருந்ததுக்கு நமக்கு கிஃப்ட் கிடைச்சதே நம்ம சந்தோஷப்படணும். ஆனா தலையில கையை வச்சுட்டு அப்படியே கீழே உட்கார்ந்து ஏன்னா அந்த வீடு ப்ராஜெக்ட் எவ்வளவு லட்சமா கிடைக்கும்னு அவருக்கு தான் தெரியும். இதுவரைக்கும் அவர் அந்த ஊர்ல எவ்வளவு வீடோ கட்டிருக்காரு, எல்லாம் சூப்பர் பார்ட் பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப கொடுமையை பாருங்க, அவருடைய ஒஸ்ட் ப்ராஜெக்ட் தெரியுமா? அவருடைய சொந்த வீடு தான் அவருடைய ஒஸ்ட் ப்ராஜெக்ட். அந்த இன்ஜினியர் எங்க இருக்காரு? இந்த ஊர்ல தான், நாயக்கன் தான் இருக்கு. நாயக்கனோட நம்மளாம் யோசிப்போம், நாயக்கன் யாரு, அவரா போறோம், இவரா போறோம் அப்படின்னா அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். இந்த தெருவு அண்ணா சீட்டை யோசிங்க. இந்த தெருவுல யாரு அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த பள்ளி வாசல்ல மொட்டை மாடி முதல் மாடிக்கு கீழே பெண்கள் இருப்பீங்கல்ல, உங்களுக்குள்ளதான் அப்படின்னா லேடிஸ்ல யாரு என்ஜினியர் அப்படி யோசிக்க வேண்டாம். இதோ பேசிட்டு இருக்கிற நாயகன்ல நான் கேட்டு இருக்கிற நீங்க இருக்கீங்களா, நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அந்த என்ஜினியர். இந்த மாதிரி நாயகமா பில்டிங் கட்டுறா, பில்டிங் கட்டுற இன்றைக்கு இந்த ஜும்மா தொழுவதற்கு வந்தோம். யாருக்காக தொலை வந்தோம்? உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுக்காக தொலை வந்தோம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். காலையில பதில் தொழுவணும், ஆனா தொழுத மாதிரி இருக்க அந்த வேற டாபிக். தொழுகை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு கையெழுத்திக்கிறோம். நோம்பு யாருக்கா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு கையெழுத்திக்கிறோம். எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு தான். ஆனா தொழுதால், நோன்பு வைத்தால், ஜகாத் கொடுத்தால், ஹஜ் செய்தால், நான் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நன்மை எனக்கு கிடைக்குமா அல்லது அல்லாஹ்வுக்கு கிடைக்குமா? இது நமக்கு இது கேள்வி கேட்க வேண்டாம். நமக்கு எளிமையாக தெரியும், நமக்கு தானே கிடைக்கும். ஆனா அப்படித்தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கிறதா? இந்த தொழுகை யாருக்காக தொலை வந்தோம்? ஜும்மா எனக்கு தான் தொலை வந்தோம். உண்மையிலே ஜும்மாவிற்கு தொலை வந்தோம் சொன்னா நன்மை நாடிதான் வந்திருக்கோம். ஜும்மா தொழுத என்னுடைய பெயர் அல்லாஹ்வுடைய ஏற்றில் பதியப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எத்தனை மணிக்கு இந்த ஜும்மா தொழுகை வந்திருக்கணும்? 12:45க்கு முன்னாடி வந்திருக்குமா இல்லையா? வராததுக்கான காரணம் என்ன? அசல்தனம், பொதுமக்குத்தனம். இதுக்கு என்ன நாள் தேவை? ஆனா மாற்ற வேண்டிய குணமா இல்லையா? நம்ம எல்லாம் அப்போ தௌஹீத்வாதம் சொல்றதுல கொஞ்சம் அப்படி எடுத்து காமிச்சுக்கோம். எதுக்கு? ஏன்னா நீங்க அல்லாஹ்வுடைய நிறைய நன்மைகளை செய்யறோம். இந்த கெட்டு போதுமா? காலத்துக்கு விட்டா போதுமா? போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது போதுமா? இதுதான் நாளைக்கு சொந்தத்தை கொண்டு போய் சேர்க்க போதா? அது கிடையாது. இந்த ஜமாத் இருக்கையா, அந்த ஜமாத் இருக்கையா நான் கேட்க மாட்டான். அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி சலா, தொழுகை. இந்த தொழுகையை நான் முறையாக நிறைவேற்றினேனா இல்லன்னா அல்லாஹ் சொல்லிட்டு போச்சு. இது போனதா என்ன போனது? இன்றைக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை பாருங்க, இருக்கா? நன்மை நோக்கி இருக்கிறதா? பதில் கொடுத்துட்டோமா? இப்ப இருக்கிற மொத்த தொழுகைலாம் இருக்கு, தொழுகைலாம் முறையா செஞ்சுட்டோமா? ஆனா நாம தான் பேசுவோம், வாய் நாங்களாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியும், அடிக்க வந்தாங்க வாய்க்கல, அடிச்சாங்க வாய்க்கல, விரல் அசைக்கும் போது எங்களை கை விரல உடைச்சாங்க வாய். ஆனா நாங்க அப்பவும் தௌஹீத் தான் முக்கியம் என்பதற்கு நாங்கள் உறுதியாக நினைத்தோம் வாய் அப்படின்னு சொல்வது பெருசல்ல. அதற்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனா இப்ப நன்மை செய்யறதுன்னு சொன்னா என்னுடைய உயிர் உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இந்த அடுத்த 10 நிமிஷத்துல என்னுடைய உயிர் பிரிய போன்னு சொன்னா நான் நன்மையை செஞ்சு
அந்த வழியில் என்னுடைய உயிர் பிரிந்திருக்குமா அல்லது இந்த ஜும்மா நன்மை கூட வாழ்க்காமல் என்னுடைய உயிர் பிரியுமா? ஒரு ஒரு கூடுதலா ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. இந்த நன்மை செய்வதனால் அன்றைக்கு உதாரணத்தோடு பேசுறதுக்கு பிறகு லாய மக்கள் அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒட்டு மொத்தமா எல்லாரும் முதல் வரிசைக்கு வந்தாச்சு, பாப் சொல்ற முன்னாடி வந்துட்டோம். அல்லாஹ் அரசு மேல உட்கார்ந்து சந்தோஷத்துல இருந்து வேற அரசு போயிடுவானா? இல்லை, அல்லாஹ் அதே இடத்துல தான் இருப்பான். சரி, இந்த வாரம் சொன்னதுக்கு பிறகு நாம யாருமே வரல அப்படின்னு அல்லாஹ் வருத்தப்படுறோம்னா அல்லாஹ் வருத்தம் பட மாட்டான். இங்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அது எனக்கு தான் பிரதிபலிக்கும். நான் செய்த நன்மைக்கு எனக்கு புரியும். நான் சீக்கிரம் வந்தா எனக்கு நன்மை, நான் சீக்கிரம் வரல எனக்கு அது தீமையாக முடியும். இது வெறும் சும்மாவுக்காக பேசுகிற பேச்சு அல்ல, சும்மாவை பற்றி மட்டும் நான் சொல்ற விளக்கம் அல்ல. இது ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு இபாதத்துக்கும், ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும். ஏன் நாம் இந்த உலகத்துக்கு வந்ததே நன்மையை நான் இபாதத்தை செய்வதற்கு தான். அப்படிப்பட்ட இபாதத்தை அசட்டையாக இல்லாமல், பொறுப்போக்குத்தனமாக இல்லாமல், அசாயத்தனமாக இல்லாமல் நன்மையை அதிகமாக செய்வதற்கு உறுதியுடன் இறுதி வரை செய்வதற்கு வல்லல்லாஹ் அருள்புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய முதல் உரையை நிறைவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மார்க்கம் இலகுவாக நமக்கு கிடைத்து விட்டது. இந்த மார்க்க செயல்பாடுகளை செய்வதிலே ஏராளமான போராட்டங்களை, ஏராளமான துன்பங்களை, கஷ்டங்களை இந்த உலகத்தில் நாம் சந்தித்து தான் வருகிறோம். லாயை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பகுதிதான். ஏகத்துவத்தை, உண்மையை உழைப்பதற்கு அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில நிறைய செய்திகளை, செயல்பாடுகளை செய்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் நாம அதோட நம்முடைய செயல்பாடு முடிச்சாங்க கேட்டா இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய இபாதத்துகளை இறைவனிடத்துல நான் நல்ல மனிதனாக, நல்ல அடியானாக போய் சேரணும்னு சொன்னா என்னுடைய தனிப்பட்ட அமல்கள் தான், நான் செய்கிற என்னுடைய வணக்க வழிபாடு தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு பெரிய ஒரு கூலியை பெற்று தரும். அப்படிப்பட்ட அடிப்படையான இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு நாம் அனைவரும் அதிகமாக முற்படும். அல்லாஹ் அருள்புரியட்டும். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை வழக்கம் போல நம்முடைய மதரசை வைத்து பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிகமான பெண்கள் நன்மை நாடி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்மை பெருமாறு கேட்டுக்கொண்டவர்கள் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.